Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அந்த விருந்தில் மொத்தமாக சேர்த்து 10 பேர் இருந்தனர். மொத்தமாக சேர்த்து இதை நாங்க ஆங்கிலத்துல all together என்றவாறு குறிப்பிடலாம். all என்னும் போது ALL என்றவாறு யோசித்து ஸ்பெல்லிங் எழுதி விடாதீர்கள். இங்கு all together என்பது ALTOGETHER சிங்கிளில் தான் வரும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தமாக சேர்த்து all together இருந்தனர். எத்தனை பேர்? 10 பேர், 10 people. எதில்? அந்த விருந்தில், at the party. All together there were 10 people at the party. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. All together there were 10 people at the party. மொத்தமாக சேர்த்து அந்த அணி 5 வெற்றி கிண்ணங்கள் பெற்றுள்ளது. ஒரு நிகழ்வு நடந்து முடிய பாக்குறீங்க. ஒரு அணி 5 வெற்றி கிண்ணங்களை பெற்றிருந்தது. All together the team has won 5 championships. இங்கு எதனால் present perfect tense பயன்படுத்துகின்றோம்? அந்த நிகழ்வு நடைபெற்று அதில் அந்த அணி பெற்றுள்ள வெற்றி கிண்ணங்களை பற்றி கதைக்கின்றோம். கூடுதலாக எப்போது கதைப்போம்? ஒரு நிகழ்வு நிறைவுற்றதும் கதைப்போம். அதனால் present perfect tense பயன்படுத்துகின்றோம். அண்ட் டீம் என்பது குழுவில் நிறைய பேர் மெம்பர்ஸா இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் சேர்த்து ஒரு குழுவாக சொல்கின்றோம். ஆதலால் குழு என்பது ஒருமை எழுவாயாக தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால் தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சிங்குலர் வடிவத்துக்குரிய ஹாஸ் என்பதை பயன்படுத்துகின்றோம். All together the team has won 5 championships. Again, all together the team has won 5 championships. மொத்தமாக சேர்த்து அந்த பணிக்கு சுமார் 2 மணித்தியாலங்கள் எடுத்தது. ஒரு பணி ஒன்றை நிறைவேற்றத்துக்கு உங்களுக்கு 2 மணித்தியாலங்கள் எடுத்துச்சு. எவ்வளவு நேரம்? எக்ஸாக்ட்லி 2 hours இல்ல, சுமார் கிட்டத்தட்ட about 2 hours. Altogether the task took about 2 hours to complete. Altogether the task took about 2 hours to complete. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? Altogether the task took about 2 hours to complete. இப்போ உங்களுக்கான வினா, மொத்தமாக அந்த நிகழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கல்ல. ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து முடிஞ்சிச்சது, அதுல சின்ன சின்ன பிரச்சனை கூட எதுவுமே இருக்கல, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கல. Please comment it now. Very good, you got it. அவர்கள் ஏன் வாதாடுகிறார்கள்? அதாவது ஏதோ ஒரு செயலை ஒருவர் அல்லது பலர் செய்து கொண்டு இருப்பதை பார்த்து, ஒரு செயல் ஒன்று யாரோ செய்துட்டு இருக்கிறாங்க, அதை பாக்குறீங்க. அதன் காரணத்தை அறிய ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்த வேண்டிய வினாச்சொல் why. இதனுடைய வினா வாக்கிய அமைப்பானது செயல் நடந்து கொண்டிருப்பதை பார்ப்பதால் present continuous tense. ஆகியால் why plus am, is, or, are என்பதுடன் subject plus verb ing form என்றவாறு வினாவாக்கிய அமைப்பு காணப்படும். இங்கு உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான் am என்பது ஐயக்குரிய விசேட வடிவம். is என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய்கள் அனைத்திற்கும் is என்பது பயன்படுத்துவோம். சிங்குலர் is. மிகுதி அனைத்து பன்மை எழுவாய்களுக்கும் are என்பது பயன்படுத்துவோம். இப்போ உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மேலதிகமாக தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். அவர்கள் ஏன் வாதாடுகிறார்கள்? அவர்கள் என்பது பன்மை எழுவாய், அப்போ ஆர் என்பதுதான் பயன்படுத்த வேண்டும். Why are they arguing? அவங்க வாதிட்டு இருக்கிறத பாக்குறீங்க, பாக்கல இந்த வினாவை வினவுகிறீர்கள்.
Why are they arguing? Why are they arguing? நாங்க தமிழ்ல குறிப்பா பேச்சு வழக்குல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் பிரசன்ட் டென்ஸையும் வேறுபடுத்தி பேசுவது என்பது ரொம்பவே அரிது. வழக்கமா குறைவு. ஒரு செயல் நடந்து கொண்டு கேட்கேன் பார்த்தேன், எப்படி நடக்குது, எங்க போறீங்க, எங்க வாரீங்க, அந்த மாதிரி தான் கேட்போம். என்ன செய்யறீங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றவாறு தூய்மையான முறையில நாங்க பேசுறது ரொம்ப குறைவு. அதனாலேதான் இப்படி உதாரணத்தை தந்தேன். நாங்க மேலும் உதாரணத்தை பார்ப்போம். அவன் ஏன் என்னை பார்த்துட்டு இருக்கான், என்ன பார்த்துட்டே இருக்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்ப அதை பார்த்துட்டு நான் என்ன கேட்கிறேன், அவன் ஏன் என்ன பார்த்துட்டு இருக்கிறான்? Why is he looking at me? He என்பது third person singular subject. Why is he looking at me? Why is he looking at me? நீ ஏன் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறாய் என்கிட்ட சொல்லி இருக்கலாம். இல்ல உன் வீட்டிலேயே இருக்கிறாங்க வராங்க அதே இடத்துக்கு போறவங்க போயிருக்கலாம், டாக்ஸி பிடிச்சு போயிருக்கலாம். என்னத்துக்காண்டி பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்கிற? ஒரு ஆள் காத்துட்டு இருக்கிறத பாக்குறீங்க, பார்த்துட்டு கேக்குறீங்க. Why are you waiting for the bus? Why are you waiting for the bus? Again, why are you waiting for the bus? அவன் ஏன் கவலையாக காணப்படுகிறான்? ஒருவனை பாக்குறீங்க, அவன் கவலையா காணப்படுறான். Why is he looking sad? Why is he looking sad? எல்லாரும் வாயோட சத்தமா கேட்டு பாருங்க. Very good. Why is he looking sad? இப்ப உங்களுக்கான வினாக்கள் சிலது பார்ப்போம். நீ ஏன் இப்போ சாப்பிடுற? ஒரு நேரம் கட்ட நேரத்துல ஒரு ஆள் சாப்பிடுறாங்க, அதை பார்த்துட்டு கேக்குறீங்க, எங்களுடைய சாப்பிட்டு இருக்கலாமே, டைமுக்கு சாப்பிட்டு இருக்கலாமே, ஏன் இப்ப சாப்பிடுற? அதுக்கான ரீசன் எனக்கு தேவை, அறிஞ்சு கொள்ள விருப்பம். கமெண்ட் யுவர் ஆன்சர். வெரி குட், யூ காட் இட். அவர்கள் ஏன் கவலைப்படுகிறார்கள்? ஏன் கவலைப்பட்டு இருக்கிறாங்க? கமெண்ட் இட்னா. Amazing, you got it. ராஜா ஏன் சிரிக்கிறான்? ஏன் சிரிச்சு கொண்டிருக்கிறான்? அதான் இந்த உள்நோக்கம், சிரிச்சு கொண்டிருக்கிறான். கமெண்ட் யுவர் ஆன்சர். Splendid, you got it. அவள் தவறுதலாக தனது ஆசிரியையை அம்மான்னு கூப்பிட்டாள். உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு விட்டீங்கன்னா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பழக்கத்துல சில நேரத்துல டீச்சரை கூட பார்த்து அம்மான்னு கூப்பிட்டுருவாங்க. அதை நாங்க வாக்கியத்துல சொல்ல போறோம். இவ்வாறு தவறுதலாக என்பதை ஆங்கிலத்தில் நாம் பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லி பாருங்க. வெரி குட், பை மிஸ்டேக். She called her teacher. அவள் தனது ஆசிரியை கூப்பிட்டாள். எப்படி? அம்மான்னு. Mom, by mistake, தவறுதலாக. She called her teacher mom by mistake. Again, she called her teacher mom by mistake. நான் வெளியில் இருக்கும் போது அவன் தவறுதலாக கதவை பூட்டி விட்டான். ரெண்டு பேரும் வெளியில போனாங்க, போயிட்டு வரையில ஏதோ ஒரு சிந்தனையில நான் வெளியில இருக்கத்தக்கனையாவே அவன் கதவை பூட்டிட்டு உள்ள போயிட்டான். வேணுமென்று செய்தானா? இல்ல, தவறுதலாக. He locked the door by mistake. எப்ப? நான் வெளியே இருந்த போது. When I was outside. He locked the door by mistake when I was outside. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He locked the door by mistake when I was outside. நான் தவறுதலாக உன் பெயரை என் பரீட்சை பேப்பர்ல எழுதிட்டேன். பேர் எழுதுற இடத்துல என்ன செய்துட்டேன்? மறந்து போய் தவறுதல உன் பேர் எழுதிட்டேன். ஒருத்தர்கிட்ட பேசிக்க நாங்க சொல்றோம், I wrote your name on my test paper by mistake. I wrote your name on my test paper by mistake. எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. Amazing, you got it. I wrote your name on my test paper by mistake. இப்போ உங்களுக்கான ஒரு சில வினாக்களை பார்ப்போம். அவள் தவறுதலாக தவறான ரயிலில் ஏறிவிட்டாள். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம், போய்க்கல என்ன பேசிக்கொண்டிருக்கலாம், தவறுதல வேற ஒரு ட்ரெயின்ல ஏறிட்டா, தவறான ரயில்ல. Please comment your answer.
வெரி குட், யூ காட் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. தவறுதலாக நான் என் போனை நூலகத்தில் விட்டுவிட்டேன். நூலகத்துக்கு போன லைப்ரரிக்கு போயிட்டு அங்க போனை மறந்து போய் தவறுதலா விட்டுட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் கமெண்ட் இட் நவ. வாவ், கிரேட். லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். குழந்தை தவறுதலாக சோப்பு நீரை குடித்தது. குழந்தை பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டது தெரியாதானே? அப்ப தவறுதலா சோப்பு நீரை குடித்தது. கமெண்ட் யுவர் ஆன்சர். அமேசிங், யூ காட் இட். இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? மொத்தமாக சேர்த்து ஆல் டுகெதர் என்பதையோ, y plus am or is or are plus subject plus verb ing form என்பதையோ, by mistake என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers. And if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் ஆண்களும் கற்பதில் ஆர்வம் உள்ள அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.